லோக்கல் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். வெரி குட். அப்படின்னா அப்புறம் கிரிட்டிக்கல் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சூப்பர். அதே இங்கிலீஷ் டிவிஷன் பண்ணும் அதே ஐடியா தான். ரெண்டு டெஸ்ட் இது பேர் என்ன சொல்றாங்க? டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகே, வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ரெண்டு டெஸ்ட் இருக்குது. சார் ரெண்டுக்குள்ள டெரிவேட்டிவ் எல்லாமே வந்து குறி போடலாமா சார்? என்னடா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போடாம குறி போடலாமா சார்? செகண்ட் டெரிவேட்டிவ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் நம்ம ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எது வேணும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சூப்பர். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? எக்ஸ் டபுள் சம் பாயிண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் கெட்டிங் த சம் பாயிண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பண்ண போறீங்க? அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போறீங்க. யூ ஃபார்ம் த இன்டர்வல். கரெக்டாமா? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போறீங்க. கரெக்டாப்பா? கரெக்ட் சார். இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சிக்ஸ்த் அந்த பிட்வீன் வேல்யூ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த பிட்வீன் வேல்யூவில் எடுத்துக்கிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு பார்க்க போறீங்க? கிரேட்டர் than 0வா இல்ல லெஸ் than 0வா? ரெண்டு மாத்தி வந்து நம்ம சப்போஸ் மோர் தென் 2 இன்டர்வல் ஆர் 3 இன்டர்வல் வந்துச்சுன்னா கிரேட்டர் than 0 to less than 0னு வந்ததுன்னா தட் பாயிண்ட் இஸ் கால்ட் எ மேக்ஸிமம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் than 0னு ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் ஒரு இன்டர்வல்ல. அடுத்த இன்டர்வல்ல லெஸ் than 0 இருக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த இன்டர்வல் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம். யாரு? எஃப் வந்து மேக்ஸிமம். சரிங்களா? அதே மாத்தி வந்துனா லெஸ் than 0 வந்துச்சு, அடுத்து கிரேட்டர் than 0 வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாத்தி வந்தனா தட் இஸ் கால்ட் எஃப் இஸ் மினிமம். புரியுதா கண்ணு? ஓகே சார். சரிங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி டயக்ராம் பார்த்தோம்ல. டயக்ராம் பார்த்தோம்போது இப்படி ஒரு ஷேப்பு, அடுத்து இப்படி ஒரு ஷேப்பு. நல்லா பார்த்துங்க. பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னா இது கிரேட்டர் than 0. அப்போ அங்கிருந்து என்ன ஆகுது? இங்கே கீழே வருது. அப்போ இது லெஸ் than 0. கரெக்டுங்களா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கிரேட்டர் than 0ல வந்து லெஸ் than 0 வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் எ மேக்ஸிமம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க. இது லெஸ் than 0. கரெக்டுங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே மேலே போகுது. அப்படியே மேலே போனால் எனக்கு ஆல்ரெடி இங்கே கிரேட்டர் than 0 இருக்குது. அப்படின்னா இதில் என்னது? மினிமம் பாயிண்ட். அதுதான் அவன் சொல்கிறான். இந்த பாயிண்ட்ல இன்க்ரீசிங் ஆகுதா? அதுவும் பாருங்க. மற்றபடி அது லோக்கல் மேக்ஸிமம் மினிமமா இல்லை அப்சல்யூட் சிங்கிள் கர்வ் நம்ம நிறைய கர்வ் இருக்குது. அதை வச்சு நம்ம டெரிவேட் பண்ணலாம். சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட கான்செப்ட். இதில் என்ன டவுட் இருக்குதா? ரோகன் சரி, அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வரும். செகண்ட் டெரிவேட்டிவ் இதே ஐடியா தான். என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்பா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிப்பா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிப்பா. ஃபோர்த் பாயிண்ட் என்ன? எஃப் டேஷ் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கல, அவனுக்கு 0 கண்ணு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன? எக்ஸுக்கு வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தூக்கி எங்கே அப்ளை பண்ணுறீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணு. அந்த பாயிண்ட் தூக்கி எங்கே அப்ளை பண்ணுறீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணுறீங்க. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எய்தர் என்ன கிடைக்குமா? கிரேட்டர் than 0 கிடைக்கும், இல்லைன்னா லெஸ் than 0 கிடைக்கும். நீங்கள் இன்டர்வல் போட்டு செக் பண்ணவே தேவையில்லை. கிரேட்டர் than 0 கிடைக்கும் ஆர் லெஸ் than 0 கிடைக்கும். அப்போ கிரேட்டர் than 0 கிடைச்சது என்னது? எஃப் இஸ் மினிமம். லெஸ் than 0 கிடைச்சது என்னது? எஃப் இஸ் மேக்ஸிமம். இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் உங்களுக்கு சிலபஸ் நிறைய டெலிட் ஆனதுனால நீங்கள் வந்து ரெண்டு டெஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சிலபஸ் நிறைய டெலிட்னால எதை வேணால் கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. நிறைய இருக்கும்போது ஃபிக்ஸடாக இதான் கேட்பாங்க சொல்லலாம். சிலபஸ் டெலிட் ஆனதுனால கொஞ்சம் கான்செப்ட்லேயே உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்கலாம்.